என்ன ஒரு நல்லெண்ணம், பயங்கரவாதத்தை எதிர்க்கிறோம் என்று பாடம் எடுக்கிறது சீனா. ஆனால் அதில் கவனிக்கத்தக்க விஷயம் என்னவென்றால், சீனா ரொம்ப கவனமான வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த விவகாரத்துக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். சீனா பாகிஸ்தானுடைய இராணுவ ஆதரவாளர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒரு காலத்தில் கோல்டு வார் காலத்தில் அமெரிக்கா அந்த இடத்துல இருந்தது. அதுக்கு பிறகு சமீபத்திய ஆண்டுகளில் சீனாவிலிருந்து தான் 3 வீசம் இராணுவ தளவாடங்கள் பாகிஸ்தான் பெறுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த அளவுக்கு வெரி ஸ்ட்ராங் பேக்கர் ஆஃப் பாகிஸ்தான். இன்னும் சொல்ல போனால் பாகிஸ்தான் வைத்திருக்கக்கூடிய அணு ஆயுதங்களுக்கு பெரிய பேருதவியாக இருந்தது சைனா. பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய ஆழமான பந்தம் அப்படிங்கிறது உலகறிந்தது. இந்த நிலையில பாகிஸ்தான் சைனாவுக்கு ரொம்ப ஆழமாக துணை நிற்கும் அப்படிங்கிற கணிப்புகள்லாம் ஒரு பக்கம் இருக்க, ரொம்ப கவனமாக கையாள்கிறது சைனா. இந்த விவகாரத்தை இந்தியாவை கண்டிக்கவில்லை. இந்தியா நடத்தி இருக்கக்கூடிய இந்த தாக்குதல் வருத்தம் அளிக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இந்த வார்த்தையில் என்ன இருக்கு? வருத்தம் அளிக்குதுன்னா என்ன, கண்டிக்கிறன்னா என்ன அப்படின்னா, இந்த டிப்ளமேட்டிக் பேரலன்ஸ்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆழமான அர்த்தங்கள் உண்டு, அதுக்கு ஒரு பொருள் உண்டு, அதன் மூலமாக இம்ப்ளிகேஷன் உண்டு. ஸோ கவனமாக இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகு இன்னைக்கு இந்தியா செய்தது தப்பு, அநியாயம், அக்கிரமம், போர்ச்செயல் இப்படியெல்லாம் சொல்லாம பாகிஸ்தானுடைய மொழி பேசாம கவனமான மொழியை சீனா பேசுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.